வணக்கம். ஒரு புத்தகம் படிச்சு முடிச்சோனையும் நமக்கு வந்து அத பத்தி ரிவ்யூ சொல்லுவோம். இல்ல ஒரு புது புக்க நம்ம வாசிக்கிறோம்னா, அதுக்கான முன்னுரை சொல்லுவோம். இல்ல அது எவ்ளோ கருத்துக்கள் நிறைந்தது அப்படிங்கிறத பத்திலாம் நெறையா பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நான் ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டார்ட் வித் பாஸ் சீரீஸ் அப்படின்னு. அதாவது நம்ம புக்கு படிக்கிறப்போ இது என்ன வகையான புத்தகமா கூட இருக்கலாம். ஹிஸ்ட்ரியா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், சிறார்களுக்கான புத்தகமா இருக்கலாம். படிச்சுட்டே இருக்கிறப்ப எங்கேதோ ஒரு இடத்துல நம்ம அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பாஸ் பண்ணி அப்படியே நின்றுவோம் அந்த அந்த வரிகளை படிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ண நின்ன இடத்த வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும். இது எங்கே பாஸ் பண்ணி நின்னேன் நான், அது என்ன திங்க் பண்ண வச்சுச்சுங்கிறத ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித். ஸோ இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு மனுஷி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு பிரபஞ்சன் எழுதினது. காலகண்டன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அதில் கோதண்டம்னு ஒருத்தர் இருப்பார். ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்பயே வந்து அவங்க அம்மா வந்து வேறொரு ஆணோட வாழ்க்கையை தேடி போயிடுவாங்க. அது அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போது டிஸ்டர்ப்டாகவே அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். ஒரு மாதிரி மென்ட்லி ரொம்ப டிஸ்டர்ப்டு பர்சன், யார்கிட்ட பேச மாட்டார், அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தரதா இவரை கூட்டிட்டு போவார். ஸோ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு கூட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணு இந்த குறைகள்லாம் தெரிஞ்சு கூட ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது கேள்விப்படுவாங்க, இந்த மாதிரி கோதண்டமோட ஒய்ஃப் வந்து வேறொரு ஆண் கூட ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க, இல்லை அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வேற ஒரு புது ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு வயதான 2 பேரும் பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவலையாக சொல்லுவாங்க. அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப அமைஞ்சிருச்சு, நான் சந்தோஷப்பட்டேன், அது இப்படியா மாறும் அப்படின்னு கவலைப்படுவாங்க. அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சு? அப்போ அவர் சொல்லுவார், அந்த பெரியவர் சொல்லுவார், அப்படி நம்ம வந்து பொதுவாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த சலிப்பு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு இந்த குறையோட உள்ள ஆளை வந்து அவருக்கு சாப்பாடு ஊட்டி அவருக்கு எல்லாம் பண்ணி அந்த சலிப்பு ஏற்படுத்தல. அந்த சலிப்பை மிதிச்சு ஏறி வந்துட்டவங்க வாழ்க்கையில தப்பிச்சுப்பாங்க. ஆனா அந்த சலிப்போடயே இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு பிறழ்வு மாறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த இடம் அப்படியே பாஸ் பண்ண வச்சிச்சு. இது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய டெசிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டக்குன்னு வந்து ஏதோ ஒரு சலிப்புனால என்னத்த வாழ்க்கை. நீங்கள் நிறைய தற்கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சலிப்பு தான் காரணமாக இருக்கும். என்ன வாழ்க்கை, இது என்ன வாழ்ந்து அப்படின்னு நிறைய முக்கியமான தப்பான டெசிஷன்ஸ்க்கு வந்து காரணம் வந்து இந்த சலிப்பு தான் அப்படின்னு. ஸோ இந்த புத்தகம் அந்த வரிகள் படிக்கிறப்போ எனக்கு அது தோணுச்சு. ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் வித் யூ. அடுத்து படிக்கிறப்போ இந்த மாதிரி வரிகள் தோணுச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம்.